விவேக் சாரோட படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. சோ இந்த சக்சஸ் விடிய விடிய என்ஜாய் பண்றோம். நம்ம டைரக்டர் விவேக் சார் பேச கூப்பிடுறேன். ஹாய், இது என்னோட முதல் படம். இந்த படம் இவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் உங்களோட உழைப்பு மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். பெரிய வெற்றி மாவூர் வெற்றின்னு ரொம்ப கூறான். எப்போ ரிலீஸ் ஆச்சு? லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. 1 வீக் ஓடிச்சு ப்ரோ. 1 வீக் ஓடிச்சா? அப்போ கூறலாம். இங்கே தியேட்டருக்கே வர முடியாமல் நாக்கு தள்ளிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் ஓவரா கூறா அப்படி இல்லை. வணக்கம். இந்த படம் நிறைய பேரோட ரொம்ப பெரிய பழைய டைரக்டர்ஸுக்கும் இப்போ இப்படிதான் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படிதான் ரிவ்யூஸ் எழுதிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இது வெறும் ட்ரெய்லர் தான். இனிமே தான் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது திரும்பி இது ரொம்ப பெரிய நிறைய இந்த படத்துக்கு உடச்சதை விட அடுத்த படத்துக்கு இன்னும் அதிகமாக உடச்சு தயாராக இந்த படத்தோட டெக்னீஷியன் ரொம்ப கலாப்பட்டிருக்கேன். ஹலோ சார், அருண் சார், வாட் அ சர்ப்ரைஸ் சார். வாங்க சார். ஒரு நிமிஷம் பேசுங்க சார். உள்ளடா. வெல்கம் சார். இந்த படம் நான் இன்னும் பார்க்கல. ஆனால் ஒரு வாரம் ஓடிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப பெரிய விஷயம். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஆனால் இப்போ இவர் என்ன பெருசா பிடிக்கிறாரு இவ்வளவு பேசுறாரு இயக்குனர், அதுக்கு நீங்களும் ஒத்துதுறீங்க. தம்பி, உங்களுக்கு முன்னாடி இங்க பல பேர் கிழிச்சுக்கு போட்ட நேரத்துல இப்பதான் நீங்க கிழிக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால அமைதியா வாய பொத்திக்கிட்டு I'm really sorry sir. மன்னிச்சிடுங்க. better be guys, அருண் சார் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் மனசுல பட்டதை பேசிடுவார். சார், ஐம் சாரி, என் மேலே தான் தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. சத்தியமா இனிமே இப்படி ஓவரா பேச மாட்டேன். ஸோ ப்ளீஸ் செலிப்ரேட் வித் சார். ஏய் கொடு. யா ப்ளீஸ் சார். தம்பி, ஒரு நல்லது தான் சொன்னேன். ஏய் ஏய் யானி ஏய் யாரு இந்த பா இங்க வா. நான் ட்ராப் பண்றேன். வா புஜ்ஜி, சொன்னா கேளு, நான் ட்ராப் பண்றேன். அண்ணே அக்ஷய்குமார் அண்ணே, நீங்க கிளம்புங்க, நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். பை டாலி. யாழு, இந்த பார், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. யார் சொன்னா? நான் எப்பவும் இப்படியே இருப்பேன்னு நினைக்காத. ஒரு நாள் நீ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நான் அங்கே இருக்க மாட்டேன், போயிருப்பேன். உனக்கே இது அசிங்கமா இல்லை? அவுத்து போட்டு ஆடுக்கு பொண்ணுங்களை மம்பழுத்து அட்டை வாங்கி அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இட்ஸ் ஸோ எம்பாரசிங். பட் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. சரி விடு, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கண்ட்ரோல் பண்ணலாம். சொல்லிட்டே இருக்கல சார். சார் உள்ள சார். சார் கொஞ்சம் இருங்க சார். சார் யார் சார் நீங்க? சார் அருண், சார் இல்லங்க சார். அருண் just relax. என்னாச்சு? நீ தான் நேற்று பார்ட்டியில் கை காட்டினது. அப்போ கூட அப்படி போட்டு கொடுக்கார நீ. பொய் சொல்றா யாரு? அவன் பொய் சொல்றாமா?
சொல்லு நான் என்ன பண்ணலாம் உங்கள்கிட்ட நீங்க எல்லாம் பெரிய குடும்பம் இப்படி எல்லாம் செய்யலாமா சார்? ஏதோ தெரியாம நடந்து போச்சு, விடுங்க சார். முதல்ல கண்ணாடியை கலந்து இந்த பாரியாலும் உனக்கு என்னை பத்தி ஏதாவது தெரியும் என்கிட்ட கேளு. கண்ட நாய்கிட்ட கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணாத. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். I can't take it anymore. விஜய், என்னடா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு? I'm serious. ஐயா இவங்க அழறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. படத்தை வச்சுட்டு நான் மட்டும் என்ன பண்ண போறேன்? ஏற்கனவே இதால லாஸ் தான். என் பொண்டாடி தாலி அடமானம் வச்சு தான் அந்த படத்தை எடுத்தேன். ஏய் பேசிட்டு இருக்கல, என்ன வெயிட் பண்ண சொல்லு. எனக்கு பணத்தை விட படத்தை விட மானரசம் பெருசுன்னு நினைக்கிறவங்க நாங்க. உங்க பையன் கோவத்தில் சில விஷயம் பண்ணாரு, 2-3 வார்த்தைகளை விட்டாரு, அதான் மறக்க முடியல. 83 அவார்டு இருக்கேன், கோவம் வரதான் செய்யும். கோடி கோடியா போகுமாமே, போகுது. போட்டு பார்த்துட்டு நினைச்சதுதான். நீங்க சொல்றது சரிதான். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இந்த ஒரு விஷயத்தால குடும்பமே நொந்து போய் கிடக்குது சார். சரி விடுங்க, பெரியவங்களா வந்து பேசுறீங்க. படத்தை ரிலீஸ் பண்றேன். அவர் வந்து ஒரே வார்த்தை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, உடனே ரிலீஸ் பண்ணிடுறேன். அதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கட் பண்ணுங்க, நான் மறுபடியும் லைனுக்கு வரேன். என்ன மாமா ஒரு சொன்னேன்ல, எதுக்கு வேண்டாம் வந்து பேசிட்டு எதுக்கு அண்ணன் மன்னிப்பு கேட்கணும்? மைக்கேல், அவனுக்கு படம் பண்ணி குத்த பெருசு. அண்ணா நீல மன்னிப்பு கேட்கணும். அவர் பெரிய கவர்மெண்ட் பாரு, மூஞ்ச பார்த்தல ஈத்தர ஃபேமிலின்னு. அண்ணே அண்ணே அண்ணல மன்னிப்பு கேட்கணும். அண்ணே உங்க அண்ணன் லைஃப்ல நல்லா இருக்கணுமா இல்ல குடிச்சு அழியணுமா? அண்ணே நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போதும் மைக்கேல். அருண் எங்க பாரு, இது டூ மச்னு தெரியுது. பட் உன் படம் வெளியே வரணும்ல, உன் படத்துக்காக, அப்புறம் நமக்காக ஒரு சாரி தானே கேட்குறான் அந்த புண்ணாக்கு. போய் சொல்லிடலாமே. புண்ணாக்கு நல்லா பண்ணா பெருசா பொறும்பு எச்சக்கட புறம்போக்கு பன்னாடை எச்சிக்கல்லம். அந்த நாய் நல்ல நாய் இல்ல. உங்களுக்காக கேட்டு துறைக்கிறேன், வந்து துறைங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் பண்ண தப்பு தான். என்னை மன்னிச்சு இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அதான் கேட்டல, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. என்ன பெரியவரே, உன் பையனுக்கு மரியாதை சொல்லி வளர்க்கலையா? மன்னிப்பு கேட்கறதுனா இப்படியா? காலை தொட்டு கும்பிட்டு கேட்கணும். போய் நீ அவள கவனி. தப்பு சார், ஒரு கலைஞனை சிதைக்கிறது ரொம்ப தப்பு சார். ஐயா ஐயா சார், அவன் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான். அவனை பார்த்ததும் சுருன்னு ஏறிடுச்சு, அதான் அப்படி பண்ணிட்டேன். நீங்க வேற கலைஞன் பாவம் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. ஒரு குடும்பத்தோட வைத்தறிச்சல் என் குடும்பத்துக்கு எடுத்துரும். அதனால இந்த படத்தை என்கிட்ட இருந்து வாங்கிடுங்க. நான் செலவு வச்சது 4 கோடி, வட்டி 1, 5 கோடி, 6 கோடியை கொடுத்துட்டு படத்தை எடுத்துங்க. நம்பிக்கை இல்லையா சார்? என் பொண்டாட்டி புள்ள மேல சத்தியமா சொல்றேன், இந்த திருவண்ணாமலை ஆண்டவன் பழனி ஆண்டவர் மேல சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா கொடுத்துறேன். பணத்தை மட்டும் நீங்க ரெடி பண்ணுங்க. நீ இருந்திருந்தா நடிச்சிருப்பம்மா. யார் முன்னாடியாவது என்ன மன்னிப்பு கேட்க விட்டுருப்பியாமா? நீ உன் மகன் மன்னிப்பு கேட்டாமா? முதல் தடவை பண்ணாத தப்புக்கு உன் மகன் மன்னிப்பு கேட்டாமா? அதுக்கு அந்த நாயி அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாமா?
அசிங்கமாயிடுச்சு எனக்கு இன்னைக்கு. கேவலமாயிடுச்சு ரொம்ப. இது ஹாஸ்பிடல் சார். சாரி சாரி சரிம்மா நீங்க போங்க. நீங்க போங்க. சாரி சாரி. அசிங்கமாயிடுச்சுமா. எப்படி விட்டு வந்தவன அங்கே பழந்திருக்க வேண்டாம். டேய் யாரா விட்டா பிடிச்சிருந்து வந்தாரு. வரைய போலாமா? ஆக்சுவலி நிறுத்து. பேசுறான். பிரயோஜனமா ஏதாவது பேசுங்கடா. நம்மகிட்ட இருக்கிறது அவன் மாமனார்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்து போட்டா கூட 2-3 ரூபாய்க்கு மேல தேராது. வட்டிக்கு கடன் வாங்க போனோம்னா 1 கோடிக்கு மேல ஒரு பய தர மாட்டான். மீதி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிங்கடா. சித்தப்பா கொஞ்சம் இரு. அண்ணா பெருசா படத்தை நல்லா ப்ரொடியூசர் கை மாத்தலாமண்ணா. ஏன் அருள், இந்த டிவி ரைட்ஸ் எல்லாம் கொடுத்து முன்பணமா எதுவும் வாங்க முடியாதா? அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்றும் நடக்காது. இல்லைண்ணா இப்போ நம்ம பணத்தெல்லாம் போட்டு அவனுக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து படத்தை வெளியிட்டு வேற ப்ரொடியூசர் மூலம் மூவ் பண்ணி பார்க்கலாமா? கிழிப்பான் அவன், கிழிப்பான், நல்லா நல்லா கிழிப்பான். முழுக்க காசை வாங்க படத்தை கொடுக்கறதுக்கு அவன மகனா? நாய், அவன் நாய், கேவலம் கேட்ட நாய். சார் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சிஸ்டர் சாரி சிஸ்டர், தயவு செஞ்சு கிளம்புங்க. சாரிங்க. சாரிம்மா ப்ளீஸ். சாரிம்மா சாரி. மீதி இருக்க பணத்துக்கு நம்ம வட்டிக்கு வாங்கணும், பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் ஓகேன்னா ஈஸியா பணத்தை கொட்டிடலாம். என்னடா அது? நம்ம அப்பா, தாத்தா, அவங்க அப்பா இவங்க எல்லாம் பண்ண சிற்பங்கள்லயே செலக்டிவா 1-2 தூக்கி ஃபாரினுக்கு பார்சல் பண்ணணும்னு வச்சுங்களேன், காசு அல்லலாம். டேய் திருட சொல்றியாடா? முட்டா பையல. ஜெகன் தப்பு பண்றாடா. ஜெகன் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ஆல்ரெடி நான் ஒரு தடவை செஞ்சிருக்கோம். மேடம் மைக்கேல். டேய் அட பாவிங்களா, சும்மா ஒரு மாலை சாப்பிட்டு போனஸ்பா நீ வேற. டேய் திருட்டு முண்டங்களா, தெரிஞ்சா மொத்த குடும்பத்தை தூக்கி உள்ள வைப்பான்டா. அதெல்லாம் மாட்ட மாட்டோம். நம்ம திருட போறது ஃபேமஸ் ஆன கோயில் இருக்கிற ஃபேமஸ் ஆன கடவுளே இல்ல, மெயின்டெனன்ஸ் இல்லாம ரொம்ப வருஷமா புட்டிருக்க சின்ன கோயில் தான். அது திருட்டு போச்சுன்னு கண்டுபிடிக்கவே 2-3 வருஷம் ஆகும். முக்கியமா இறைவி, பெண் தெய்வ சிலை, நம்ம குடும்பம் பண்ணதுலயே 1-2 சிலைங்க. ஏண்டா நம்ம பண்ண சிலையை நம்மளே திருடுறாடா? என்ன திருட்டு கல்ல, உனக்கு அறிவு? எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கெல்லாம்? பக்கத்துல பேசிட்டு இருக்கான். சும்மா நை போமா வெளியே. பேசிக்கிட்டு இருக்கோம்ல, கதவு சாத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். போமா. வா சிஸ்டர் பெட்டர் போயிடு. சாரி. நீ ஏன் டேரக்டர் போய் சாரி கேட்டு? சொல்லுடா. அப்பா, சிற்பம்ன்றது எவ்வளவு பெரிய கலை. நீங்க கஷ்டப்பட்டு செதுக்கினது எல்லாம் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஒரு கலை படைப்பு அதோட மதிப்பு தெரியாத இடத்துல இருக்கவே கூடாது. இப்போ அண்ணனோட படைப்பு இந்த படம். இதை காப்பாத்துறதுக்காக எங்கேயோ அழிஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க படைச்ச 2 இறைவி சிலையை தூக்க போறோம், அவ்வளவுதான். ஏண்டா பண்றது கடத்தல் தொழில், இதுல கலை, சிற்பம், படைப்பு இப்படி எல்லாம் பேசி பூசி முழுங்கலான்னு பாக்குறியா? தாசு அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், பெருசா எடுத்துக்காத. கடத்துறான். உங்க அம்மா மாதிரி ஒரு இறைவிய, என்ன மாதிரி ஒருத்த மதிப்பு தெரியாம சீரழிச்சுட்டு இருக்கிற இறைவிய நல்ல இடத்துக்கு அனுப்ப போறேங்கிற. ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை காப்பாத்த போதுங்கிற. தப்பே இல்லடா, பண்ற. கண்ணகி கோயில் இதா எடுக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா மாட்டின பெரிய ரிஸ்க். அப்படி போடுறேன். சூப்பர். என்னடா $500,000, கிட்டத்தட்ட 2.5 கோடி. அவர் பழைய மாதிரி எதுவும் பண்றது இல்லையே. இப்போ ஒழுங்கா தான் இருக்காரு. உன்கிட்ட பேசாம இருக்க முடியல. சொல்றது கிடையாது. மலர் போட வச்ச மலரே. சரி, என் பேத்தி பக்கத்துல இருக்காளா? டாலி தூங்கிட்டு இருக்காமா? இந்த அரக்கர்கள் கையில் இருந்து ஒரு நாள் விடுபடுவாய் கண்ணகி, சுதந்திரமாய் வீடு திரும்புவாய் கண்ணகி. ஜெகனே, முதல் தடவை அந்த கமிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன். நீ விட்டா ப்ரொஃபஷனல் திருடனாவே மாறிடுவ போலயே. ஆதலால் திருடனா? மரியாதை பேசுங்க. கிளாஸை கவனிச்சு கிழிச்சிட்டீங்களாக்கா? சாருக்கு அப்படின்னா டவுட். சார், இன்கேஸ்
கண்ணையும் யாராவது லவ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு திருப்பி வந்திருந்தாங்கன்னா கோவலனும் ஏத்துக்கிட்டு புத்தம புருஷனா இருந்திருப்பாரா சார்? ரொம்ப கோவலமான சாரி கேவலமான ரூல் சாரி சார். ஏய் ஜெகன் கிளாஸ் விட்டு வெளியே போ போடா. நேற்று இவன் ஏனி இன்று இவன் ஞானி. தம்பிகளா என் படத்தை இல்லடா என் உயிரே எனக்கு திருப்பி கொடுத்துட்டீங்களா. நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா. அதை உடனே ஒரு ரவுண்ட் அடினே. சிச்சி இனிமே இந்த கர்மம் எனக்கு எதுக்கு? என் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் ஆயிப்போச்சு. கண்ணா கொடுத்த வாக்க காப்பாத்தணும், இல்லைன்னா நம்ம தலைவர் ஃபேன்ஸே இல்ல. என்னடாச்சு இருக்கு? எங்க அப்பாவும் அரக்க, நீயும் அரக்க, நீயும் அரக்க. ஐயா ஏய் ஒரு டைப்பா தாண்டா திருடா. நீங்க திருத்துறதுக்கும் பொறுத்துக்கிறதுக்கும் புள்ள குட்டிய பெத்து போடுறதுல பொண்டாட்டியாடா. வேற எதுக்குடா பொண்டாட்டி? வேற எதுக்கு? எங்க அப்பா எங்க அம்மா வாழ்க்கையை நாசம் பண்ணா. அவருக்கு பயந்து பாவம் எப்பவுமே எங்களை பத்தியே கவலைப்பட்டு சாப்பிட்டீங்களாடா சாப்பிட்றீங்களான்னு எங்களை தவிர்த்து வேற எதுவுமே பார்க்கல. அவங்க அப்படியே இல்ல ஒரு நாள் அப்படியே படுத்துட்டாங்க. டெய்லி போய் மீன் மீன் விட்டா எதிர்த்து வந்துடுறாங்களா? அவரை போயிட்டு அவங்கள அப்படி படுக்க முடியாதாண்டா. டேய் விடுறா, எல்லாம் சரியாயிடு. நீ விடுறா யோகி பாரா. டேய் என்னடா ஏன் பக்கம் திரும்பிட்டா? டெய்லி சரக்கு போட்டு அன்னிலை பலாசம் பண்ற. அதான் குடிக்கலான்னு சொல்லிட்டேன்ல. பாவம் எங்கிருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்த நீ இன்னொருத்த பின்னாடி நாக தங்கப்பட்டு நையத்திலே தாய். அடச்சி நான் அந்த பொண்ணை சித்தியா லவ் பண்ணடா. சித்ரா விட பொண்ணே கல்யாணம் பண்ணிச்சாரு. அது உனக்கு ஆமாடா இந்த வழக்க மாதிரி நல்லா சொல்லு. நீங்க எல்லாம் அரக்கங்களாடா. ஒரு நாள் அரக்க கரைந்து விடுபடுவார். அரக்க மௌனங்களா நீங்க? அரக்க மௌனங்களா? சரி 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 கண்ணகி போலாம். வா நாளா அரங்கடா. புதுக்குடியாரங்க குடிங்க. அதெல்லாம் விடுபடுவார் கண்ணகி. வா. ஆமாடா. பாத்து போடானே. இதெல்லாம் போனால் விடுபடுவார் கண்ணகி. இந்திய சினிமால ஏன் உலக சினிமாலயே மட்டும்தான் ரீமேக் பண்ணி பார்த்திருப்பீங்க. பணம் ரெடி ஆயிடுச்சுல, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஹாப்பி ஆயிட்டு அப்படியே சந்தோஷத்துல போட்டாக்கிட்டேன்டா. நீ இந்த தெருமுக்குள்ள திரும்ப போதே எனக்கு தெரியும் குடிச்சிருக்கியா இல்லையான்னு. ஓகே நான் சொல்லட்டுமா? நீ ரியலாவே இன்னும் திரைக்கே வராம இருக்கிற 17 பூஜ்ஜியம் படம் தாங்க. இப்போ அந்த படத்தை பத்தி அந்த படத்தோட ப்ரொடியூசர் என்ன சொல்றாங்க பார்க்கலாமா? நான் தயாரிச்ச 1705 என்ற படத்தை டைரக்டர் அருள் இயக்குனாரு. நல்ல கதைங்க, ஆனா படம் சரியா வரல. ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியல. ஸோ இந்த படம் தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். அதனால இந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டு அதே கதையை என் தம்பி சுகுமாரை வச்சு டைரக்ட் பண்ண போறேன். எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, படம் தான் முக்கியம். இந்த படம் கண்டிப்பா மக்களுக்கு போய் சேரும், வெற்றி பெறும். என்ன இது முட்டாள்தனம்? நம்ம தான் பணத்தை கொடுக்குறோம்னு சொல்லிட்டோமே. ரிலாக்ஸ், பதட்டப்படாத. காலையில போய் நம்ம அவன்கிட்ட பேசுவோம். அருள் இப்போ எதுவும் ரியாக்ட் பண்ணாது. ப்ராப்ளம்ஸ் தான் வளரும். ப்ளீஸ் அருள், காலையில நேர்ல போய் பேசுவோம். ப்ளீஸ் calm down அருள். விஜய் எனக்கு குடிக்கணும், எனக்கு குடிக்கணும். எனக்கு இல்லைன்னா தலை வெடிச்சிடும். அருள் குடிக்க மட்டும் செய்யாத. சொல்றேன் நான் குடிக்கிறேன். போய்
நம்ம 2 பேரும் எதுக்கு பழக்கிறோம்? லவ், காதல், பியார், மண்ணாங்கட்டி. அது இல்லடா, அந்த 3 எழுத்து வார்த்தைக்கு தான் பழக்கிறோம். காதல் 3 எழுத்தாடி? இல்லடா, நான் வரது சொல்லக்கூடாது. பொண்ணா இருந்தா சொன்னா தப்பு. கெட்டு வார்த்தைடா இங்க. இப்போ பண்ணுவேன். மேட்ரா மேயிட்டாயிர் 4 எழுத்துலடி. சரி, 4 எழுத்துன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு மட்டும்தான் பழக்கிறோம். என் லைஃப்பில் இந்த கல்யாணம், லவ் எல்லாம் என் ஜீவாவை சுடுகாட்டில் எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சுட்டு சாம்பல் ஆக்கின போய் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபார் அந்த 3 எழுத்து மேட்டருக்கு தான் இந்த கல்யாணம், லவ்வு, டைமண்டு, இந்த வல்கனெல்லாம் வேணாம். புரியுதா? புரியல. Let's just. என்னங்க? ஐயோ சத்தியமா சித்தப்பா, இதுவரை சித்திக்கு முக்கல்ல போய் ஆப்பிள் பழம் கூட வாங்கி கொடுத்ததில்ல. அந்த ஃபீல்ல நெக்லஸ் வாங்கினேன், அதுவும் டூப்ளிகேட். சித்தப்பா சித்தப்பா யாருங்க பொண்ணு? ஸ்டோரி பர்ஸ் தலையிடுற தெரியுதா உனக்கு? சொல்றேன். மலர் மலர் விழி நம்ம ஆளு. மலர் விழிய லவ்ஸ் உங்க சுத்தப்பா மாதிரியா? ஏங்க சட்டு ஒண்ணு பேசி கல்யாணத்தை முடிங்க ப்ளீஸ். மலர் என்னைக்கும் இவனை லவ் பண்ணுறேனோ இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ சொன்னதே இல்லை. நானே உருக்கி லவ் பண்ணி ஜீவாவை கட்டிக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் அவள் தான் என்னோட உலகம். சந்தோஷமாக தான் இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பிஸ்னஸ் லாஸ், கோலை போய் சேர்ந்துட்டான். போனதுக்கப்புறம் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுச்சு நினச்சேன். 6 வருஷம் ஆச்சு. இப்போ லைஃப் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. சில விஷயம் எப்படி சொல்கிறது, இது எல்லாருக்கும் தேவைப்பட மாதிரி எனக்கும் தேவைப்படுது. இல்லை, நீங்கள் கரெக்டாக நினைக்கிறீங்க. அதனால நாங்கள் 2 பேரும் பழக ஆரம்பிச்சிட்டோம். மற்றபடி மைக்கேல் என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான். நீங்கள் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் இனிமே மைக்கேலோட டச்சில் இருக்க மாட்டேன். காஃபி ஆயிரம். உன் தேவைக்கு வேற யார்ட்டையாவது போக வேண்டியதானே? உன்ன மாதிரி அது இதுன்னு எதிர்பார்க்கிறவங்க ட்ரை பண்றா. இவனை மாதிரி அப்பாவி கண்ணு பையனை சாரி சாரி அக்கு, நல்லா காமெடி பண்றீங்க அக்கு. என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ அப்பாவி கண்ணி பையனா பழைய ஆளாவே இருக்குங்க அக்கு. நான் சொல்றது கண்டிப்பா புரியுது, புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் வெளியில போய் நான் ஒரு ஐட்டம்னு சொல்லுவீங்க. பாய் அங்கிள். ஏய், ஏன் இப்படி பண்ண? உண்மைதானே சொன்னேன். ஏய், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படிதான் பேசுவான். ரொம்ப நல்ல வசதிப்பா. நான் சின்சியர் லவ் பண்ணுறேன். இதை பேச்சு கன்வின்ஸ் கல்யாணம் பண்ணி வையா. என்ன நீங்க ஒண்ணு எங்களுக்கு தர வேண்டாம். கட்டின புடவையோட பொண்ணு அனுப்புங்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, என் பையனுக்கு பொண்ணு தேடி நாயா அலைஞ்சிட்டேன். ஒரு பய பொண்ணு கொடுக்கல. அதுதாங்க நல்லா தாண்டி இருக்கான். என்ன நல்லதா இருக்கான்? நல்லா இருக்கான். நல்லா இருக்காரு. ஆத்தாடி, இதான் தளபதியை ஒன்னா அரைச்ச மாவு தோசையா? மைக்ல தம்பி அவனுக்கு எதுனாலும் நாங்க இருக்கோம். சரி மாமா. ஐயோ, மைக்ல பொண்டாட்டி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஆல்ரெடி இறங்கிட்டாரு சாரு. உள்ள போய் 3வது நிமிஷமே லைட்டு. ஊருக்கு வர கிளம்பணும். அது ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் கல்யாணம் ஜாலி. மைக்கேல் கல்யாணம் ஜாலி. ஜாலி. லைட் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை.
நிறைய சிகரெட் பிடிப்பீங்களாக்கும்? இங்கே பாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, கட்டாயப்படுத்தினாங்க பண்ணேன். அப்படியே நீ எதிர்பக்கம் மாதிரி காதல் வழியில் உத்தம புருஷன்லாம் என்னால் இருக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணுறதா இரு. திடீர்னு அவன் அப்படித்தாம்மா பேசுவான், நீ தான் வழி கொண்டு வரணும். ஆம்பளைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கள திருத்தி கொண்டு வரதா பொண்டாட்டியோட வேலை. அதுக்கு தான் அவனுக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சது. ஆமா பட்டு, நான் போராடி தான் உங்க தாத்தாவை கொண்டாந்தேன். உங்க ஆத்தா போராடி தான் உங்க அப்பனை கொண்டாந்தது. பொன்னி, இந்த மாதிரி லேட்டு பண்ணாத, சீக்கிரமா அவனை ஓ வழி கொண்டு வரத பாரு. என் புருஷனா திருத்துனேன், மறுநாளே மண்டே போட்டான். என்ன மாதிரி பக்க 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 பக்கன்னு திரிக்கிறீங்க? வாய போடுங்கடியே. மழை, இளையராஜா மழை பிடிக்குமா? நனையலாமா மழைல? சத்தம் நினைதுமா, ஜன்ன மூடு. மஸ் மஸ். யோ நீ வேற பாட பாட மாட்டேன். ஏன் நான் முடியலடி, புரிஞ்சுக்கோடி. ஏன் நீ அவாய்ட் பண்ற? அதாவது இல்லாம கஷ்டமா இருக்குடி. சொல்ல புரியாதா? அப்படி என்னத்த கண்டுட்ட நீ? பெரிய காவிய காதல் பொண்ணாக்கா நீ? பார், இதெல்லாம் சும்மா. என் புருஷனை நான் உருகி உருகி தான் லவ் பண்ணேன். ஏன் அவன் செத்ததுக்கு அப்புறம் உன் கூட படக்கல? இத்தனை நாளும் உன் பொண்டாட்டியை தொடாமல இருந்திருப்பேன் நீ. ஓ, நல்ல புருஷனா இரு. போடா. Hi. Hi, come in. Sorry, sama mother. 1 minute, I'll be there. Yeah. யாரு? புரிஞ்சுக்கோ, கிளம்பு. சி, ஏய். ஐயோ, கிளம்புடா. உத்தமனே, கிளம்பு. ரிப்பேர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுக்கா. எனக்கு ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் லேட்டாக தான் சொன்னாங்க. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் we have installed Windows 8 now. ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பட் வந்தாலும் we can sort it out. தேங்க்யூ. தேங்க்யூ. மழை நினைவுக்கு அப்புறம் போ. ஓகேக்கா. வந்தீங்களா? சொல்லிட்டு போலாம்ல ஊருக்கு போறேன்னு. முக்கியமான விஷயம் சொல்லலான்னு கால் பண்ணா நீங்க எடுக்கவே இல்லை. மாமா தான் சொன்னாரு நீங்க எனக்கு வரீங்கன்னு. என்ன சிரிக்கிறீங்க? விஷயம் என்னன்னு தெரியுமா? நேத்து அத்தை செக்கப்புக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் பிரெக்னெண்டா. என்னங்க?
சொல்லுங்க. சொல்லுங்க. என்னாச்சு? இந்த வந்துடு, இந்த வந்துடு. ஒரு சின்ன வேலை, சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறடி. சரி. அண்ணன் வந்தாடா? இல்ல அவர்லாம் இங்க வரல. என்னாச்சு? நீ பத்தோட. ஏய், 2 பாட்டில் வாங்கணும். ஃபுல்லாக வச்சோம் இல்லையா? முக்கா மிச்சம் இருந்துச்சு. காரில் தானே இருக்கு. அப்போ தான் அவசரம் இருக்கு. ஒருவேளை அங்கே போய் போகிறோம். ஜனேரா என்ன வந்தாரடா? என்ன சார்? சார் இருக்காரா? சீனியர் ஆபீஸ்க்கு சாயங்காலம் கிளம்பி போயிட்டார் சார். சார் அருண் சார் வந்து கொஞ்சம் மட்டும் கேட்டு போனார் சார். கலையை வளர்க்க படம் பண்ண எத்தனை பேர் இருக்கான்? அவன்கிட்ட போறது ஏன்டா? என்ன கொலை வேணாலும் பண்ணிக்கோ, என் படத்தை விட்டு. அது என் குழந்தை மாதிரி இந்த குழந்தை படைப்பு ஆட்டு மட்டம் மண்ணாங்கட்டிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா எனக்கு புரியாது. நான்லாம் ஊருக்குள்ள என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? கேட்ட உடனே சரின்னு எதுக்கு ஒத்துக்கிட்டேன்? ஒத்துக்கிட்டா புத்திக்கிட்டு இருக்கணும். வீரப்பா எடுத்து பேசினப்ப புத்தி எல்லாத்துக்கும் தான் உன்ட மனுமே இல்லடா சார். படத்தை விட்டுருக்கு ப்ளீஸ். அடிப்படையில் ரொம்ப கேவலமான குடும்பத்தில் பிறந்த வேண்டாம். நான் எங்கிட்ட நியாயம் கேட்க குடிச்சிட்டு ரோசமா கிளம்பி வந்து எந்த நேரத்தில் கொல்லாண்டு துப்பாக்கி வாங்கி வச்சிருந்தேன். அவசர சனியை மறந்துட்டேன். இல்ல பாத்தியாண்ணே சுட்டுலாம் ஐயோ. அண்ணே போலீஸ் கூப்பிட்டு அட்டெம்ப்ட் மர்டர் சொல்லி கேஸ் போட்டு உள்ள தள்ள அவனே. ஏய் புசுக்கு நடிச்சாண்டா. எப்படி விட முடியும்? வீட்டில் துப்பாக்கி மறந்து வச்சுட்டு வந்துட்டாராம். இல்லைன்னா நம்மளை கொன்றுருப்பாராம். இவனை கொன்னு போட்டாதான்டா மனசாரம். கொல்லுங்க பாத்துக்கலாம். உள்ள போற ஆள் இருக்கு. ஏய் உள்ள போய் அலமாரியில 3வது செல்ஃப்ல இந்த சைஸ் சுத்தி இருக்கும், எடுத்துட்டோம். தலையை தூக்கி போடுறான். நிஜமா கொல்லப்படியாண்ணே? தூக்கி போடுறான் மரியா. வேணா விட்டுரு, கூட்டு போய் கூட்டு போங்க தம்பி. 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா செத்துருப்பான். கூட்டு போங்க. இப்படி வச்சிருக்க போறான். அவன் அடிச்சு என்ன அடிச்சு வீட்லயே அடைக்க வைங்க தம்பி. பத்திரமா
நல்ல படம் தானடா. எனக்கு கிழமைட்ட சொன்னேன் வளர்ப்பு சரியில்லைன்னு. மைக்கில் நல்ல படம் தானடா. பாத்தேடா கலைத்தாய் பெற்ற குழந்தை. நீங்க வரலடா கொண்டு போண்டா செத்துருப்ப.